குழந்தைக்கு ராகு தசை நடக்குது, ராகு கெட்டு போயிருக்கான் அப்படின்னா வீட்டில் அப்பப்போ டிவி வந்து போயிடும், ரிப்பேர் ஆகிடும், கண்டிப்பாக ரிப்பேர் ஆகும். அதே மாதிரி பாருங்க, ஏசி வந்து ரிப்பேர் ஆகும். ஏன்னா புள்ள ராகு தசையில் இருக்கு, ராகு கெட்டு போயிருக்கான், புள்ள எப்படி சொல் பேச்சு கேட்கும், புள்ள அடங்காது, புள்ள வந்து ராட்சஸ் மாதிரி இருக்கும். என் பிள்ளையா இது, என் வீட்டில் தானா பிறந்துச்சு, யார் வீட்டில் இருந்து தூக்கி நின்ட்டோமா, ஆஸ்பத்திரியில் யாராவது விட்டுட்டு போயிட்டாங்களா, நம்ம தூக்கி நின்ட்டோமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு என்ன தோணும். கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்படின்றது வரும். இது வந்து எக்ஸிமா வரலாம், சொரியாசிஸ் வரலாம், இல்லைனா வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களாமா, ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் அது வரலாம். எதெல்லாம் நம்ம வந்து குடும்ப கௌரவம் நினச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ரொம்ப சின்ன வயசு பிள்ளைங்க, ஒரு வயது முதிர்ந்த பெண்களோட தொடர்பு, அவங்களோட பேசுறது, தேவையில்லாத சில போதை வஸ்துக்கள், சில பல வஸ்துக்களுக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குமா. ராகு தசை நடக்குது, அந்த ராகு கெட்டு போயிருக்கானா வீட்டில் இது எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. இல்லைன்னு யாரையாவது ஒருத்தவங்களை சொல்லிடுங்க பார்ப்போம், கண்டிப்பாக இது நடக்கும். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம வீட்டில் நிறைய பொருட்கள் இருக்குங்க. அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பொருள்லாம் வந்து நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் குட்ஸாக தான் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்தக்கூடிய குட்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இல்லை அப்படி இல்லாமல் இந்த மொபைல் ஃபோன் மாதிரியான விஷயங்கள், சார்ஜர், லேப்டாப், நம்மளுடைய செல்ஃபோனில் வந்து பழைய செல்ஃபோன், அந்த இது குட்டியாக பேட்ரி போட்டு சின்னதாக ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணுவோங்க பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து ரிமோட்டில் போடக்கூடிய பேட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடு பூரா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ் அப்படிங்கிறது இல்லாத வீடே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நம்ம பயன்படுத்துகிற ஃபேனாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோன்லாம் வந்து கண்டினியூஸாக மாற்றுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சிலர் வந்து கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் வந்து ஃபோன் மாற்றுவாங்க. சில பேர் ஐயோ அதில் இருக்கிற டேட்டாலாம் என்ன பண்ணாலும் எடுத்துருவாங்களாமே, வேண்டாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாமல் அதுக்குன்னே ஒரு கபோர்டை ஒதுக்கி அதில் வச்சுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வீட்டில் ஒரு 4 வால் கிளாக் இருக்கும், அதில் ஒன்று தான் ஒழுங்காக ஓடும், மீதி எதுலேயுமே பேட்ரி இருக்காது, பேட்ரி போட்டாலும் ஒழுங்காக ஓடாது, அதுவும் அப்படியே இருக்கும். ரிமோட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரிமோட் வாங்கியிருப்போம், ஆனால் அந்த ரிமோட்டை நம்ம தூக்கி போட்டிருக்கவே மாட்டோம், அதுவும் அப்படியே இருக்கும். இப்போ நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இத்தனை எலக்ட்ரானிக் குட்ஸ் இருக்கு இல்லையா, பயன்படுத்துறதும் இருக்கும், பயன்படுத்தாமல் வீணாக போனதும் இருக்கும். இது நம்மளுடைய வாழ்க்கையில் குட் அண்ட் பேட் வைப்ரேஷன்ஸை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி. இது குறித்து விரிவான விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஜோதிடர் மற்றும் மருத்துவர் டாக்டர் தீபா அருளாளன் மேம். வாங்க மேம் சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். பொதுவாகவே வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நல்ல வைப்ரேஷனையும் கொடுக்கும், நல்லா இல்லாத வைப்ரேஷனையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ப முடியலனாலும் சில விஷயங்கள் வீட்டில் நடக்கிறத பார்த்தா இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. உங்களுடைய கருத்து சொல்லுங்க மேம். கண்டிப்பாம்மா. பொதுவாக வந்து பாருங்கள், இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாம் எதை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுது, இந்த மொபைலாக இருக்கட்டும், டிஜிட்டல் மீடியா, கம்ப்யூட்டர், இது எல்லாம் நம்ம டிஜிட்டலைஸ்டாக யூஸ் பண்ணுற எதுவாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே ராகுனோட காரகத்துவமா. புரியுதுங்களா? ராகு தான் இது எல்லாத்துக்கும், அவனோட காரகத்துவம் தான், அந்த பிளானட் தான் இதெல்லாம் ரூல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் ஒருத்தவங்களுக்கு இப்போ அப்பா அம்மா ஒரு குழந்தை இருக்குது, குழந்தைக்கு ராகு தசை நடக்குது, ராகு கெட்டு போயிருக்கான் அப்படின்னா வீட்டில் அப்பப்போ டிவி வந்து போயிடும், ரிப்பேர் ஆகிடும், கண்டிப்பாக ரிப்பேர் ஆகும். அதே மாதிரி பாருங்க, ஏசி வந்து ரிப்பேர் ஆகும். இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கூட்ஸ் வந்து பழுதடையும், அப்பப்போ பழுதடையும். இல்லை இவங்க சண்டை போட்டு உடச்சிப்பாங்க, டிவியை தூக்கி போட்டு உடச்சிக்கிறது. ஏன்னா புள்ள ராகு தசையில் இருக்கு, ராகு கெட்டு போயிருக்கான், புள்ள எப்படி சொல் பேச்சு கேட்கும், புள்ள அடங்காது, புள்ள வந்து ராட்சஸ் மாதிரி இருக்கும். என் பிள்ளையா இது, என் வீட்டில் தானா பிறந்துச்சு, யார் வீட்டில் இருந்து தூக்கி நின்ட்டோமா, ஆஸ்பத்திரியில் யாராவது விட்டுட்டு போயிட்டாங்களா, நம்ம தூக்கி நின்ட்டோமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு என்ன தோணும். என் குழந்தையா இது அவ்வளோ நல்ல குழந்தையா இருந்துச்சு, இப்போ என் குழந்தை இப்படி இருக்கு, என் குழந்தையோட வேற ஒரு முகத்தை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து 15 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 25 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, பெத்த தாய்க்கு குழந்தை தானம்மா. ஆக ஒன்று அந்த குழந்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கும், இல்லைன்னா வீட்டில் இருக்க பொருள் தானா பழுதடையும். கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்படின்றது வரும். இது வந்து எக்ஸிமா வரலாம், சொரியாசிஸ் வரலாம், இல்லைனா வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களாமா, ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் அது வரலாம். அவங்க வந்து ஷூ சாக்ஸ், ஸ்கூல் போகிற குழந்தைங்க, இல்லை காலேஜ் போகிற, ஸ்கூல் போகிற குழந்தைங்கன்னே வச்சுக்கோங்க. ஒரு 12th படிக்கிற குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்து ஷூ சாக்ஸ் போட்டுன்னு போனோம் இல்லைம்மா, ஷூவையும் சாக்ஸையும் கழட்டினா பயங்கர ஸ்மெல் வரும்.
அதே மாதிரி காலில் தீராத சேத்து புண்ணு, காலில் வந்து நமச்சல் அந்த மாதிரி வரும். இந்த ஸ்கின் ஓரியன்ட் டிசார்டர்ஸ் வரும். குழந்தைனோட குணத்தில் பயங்கர கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாறும். அதுதான் எது எதெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனையும் செய்யும். எதெல்லாம் நம்ம வந்து குடும்ப கௌரவம் நினச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ரொம்ப சின்ன வயசு பிள்ளைங்க, ஒரு வயது முதிர்ந்த பெண்களோட தொடர்பு, அவங்களோட பேசுறது, தேவையில்லாத சில போதை வஸ்துக்கள், சில பல வஸ்துக்களுக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குமா. எல்லாமே ராகு ராகு திசையா இருந்ததுன்னா இது ராகு தசை நடக்குது. அந்த ராகு கெட்டு போயிருக்கானா வீட்டில் இது எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. இல்லைன்னு யாரையாவது ஒருத்தவங்களை சொல்லிடுங்க பார்ப்போம். கண்டிப்பாக இது நடக்கும். புரியுதுங்களாம்மா? அதே மாதிரி நீங்கள் அடுத்து கேட்டது கடிகாரம். கடிகாரம் அப்படின்னும் போது சூரியனோட ஒரு ஆதிக்கம்மா. சூரியனோட ஆதிக்கம் பொதுவாக சூரிய தசை நடக்குது, சூரியன் கெட்டு போயிருக்கான், நீ அப்பப்போ கடிகாரத்துக்கு நீ வந்து பேட்டரி வாங்கி போட்டுகிட்டே இருக்கணும். கையில் வாட்சுக்கு நீ பேட்டரி வாங்கி போட்டுகிட்டே இருக்கணும். வாட்ச் அப்படின்றது பழுது அடைஞ்சிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கும் மேலே இவங்களுக்கே அடப்போப்பா எத்தனை வாட்ச் வச்சுட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் எதுக்கு பேட்டரி போட்டு ஓட வைக்கணும். நம்ம சும்மா ஆஃபீஸ் போகிறோம் வரோம், நம்மகிட்ட யார் டைம் கேட்குறாங்க, டைம் கேட்டாலும் நம்ம வந்து ஃபோனை பார்த்து சொல்லிக்கலாம் அப்படின்னு ஓடாத வாட்சே இவங்களே கட்டின்னு இருப்பாங்க. இவங்களே கட்டின்னு இருப்பாங்க ஓடாத வாட்சே. சூரியனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, சூரியனை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா இந்த கடிகாரம், எல்லா கடிகாரமும் ஓடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கையில் கட்டிட்டு இருக்க கடிகாரமும் ஓடணும். சூரியன் கெட்டு போயிருக்கான் அப்படின்னா கோயிலுக்கு கடிகாரம் வாங்கி கொடுக்கணும். ஓகே, கோயிலுக்கு கடிகாரம் வாங்கி கொடுக்குறோம். அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா பாராயணம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆதித்த ஹிருதயம் பாராயணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆதித்த ஹிருதயத்தை பாராயணம் பண்ணுறாங்க அப்படின்னாலே சூரியன் பிரீத்தி ஆகிடுவான். புரியுதுங்களா? அரசியல் சார்ந்தவங்க, அதாவது அரசியலில் இருக்கவங்க, அரசியல் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, அரசு வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து சூரியனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஒரு இதில் இருக்காங்க, பிஸ்னஸில் இருக்காங்க, இல்லை ஒரு ஒர்க்கில் இருக்காங்க அப்படின்னும் போது அங்கே எந்த கான்ஃப்ளிக்ஸும் இல்லாமல் அவங்க புகழனோட உச்சியிலேயே நிரந்தரமாக நிற்கணும் அப்படின்னா சூரிய தேவனை வழிபாடு பண்ணணும். ஒருத்தவங்க ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னா சூரியனை வழிபாடு பண்ணணும். சூரியனுக்கு ஒரு மனைவி தான். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், அந்த பிரத்யூஷா என்ன அப்படின்னு. உஷானோட அம்சம் தானம்மா பிரத்யூஷா. உஷானோட அம்சமே இன்னொரு பொண்ணு, இன்னொரு உடம்பு கிடையாது. என் உடம்புல இருந்தே ஒருத்தி வந்தா, என்னுடைய நிழல் தானே அவ. அப்போ ஒரு மனைவி தான். அதே உஷா குதிரையா போகும்போது இவரும் குதிரையா போயிட்டு அவ கூட தான் இருந்தார். அவ கூட தான் மோகித்து அஸ்வினி குமாரர்கள் பிறந்தாங்க. அதே உஷா வந்து சாயாவை உருவாக்குன பின்னாடி சாயாவுக்கு குழந்தையா தான் சனீஸ்வரன் அப்படின்றது பிறந்தா. அதே உஷாக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா யமனும் யமுனாவும் பிறந்தாங்க. ஆக ஒரு மனைவி தான். ஒழுக்கம், ஏகபத்னி விரதன். ஆக அந்த ஒழுக்கமாக நம்ம இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம சூரியனை வழிபாடு பண்ணணும். புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களை பேஸ் பண்ணியே சொல்லலாம். இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போன எலக்ட்ரானிக் கூட்ஸு அதெல்லாம் வைக்கலாமா அப்படின்னு. ரொம்ப சிம்பிள்மா. சனி ஒருத்தவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சுய ஜாதகத்துலேயே சனி நல்லா இல்லை அப்படின்னா அவன் சொத்து பத்தை பெருசாக சேர்த்த மாட்டான். என்ன சேர்த்துவான்னா தேவையில்லாத வீட்டில் அடவுகளை தான் சேர்த்துவான். அவனானா இருக்கட்டும், அந்த ஒரு லேடிக்கு சனி நல்லா இல்லை அப்படின்னாலும் அவங்க வீட்டை முதல்ல நீட்டாகவே வைக்க மாட்டாங்கம்மா. எல்லாத்தையும் பரப்பி வைப்பாங்க. பேசினா இஷ்டத்துக்கும் பேசுவாங்க, கத்தி கத்தி சண்டை போடுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அவங்க இருக்க இடத்துல நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அவங்க நிம்மதியாக இருப்பாங்க, அவங்கள சார்ந்தவங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. புரியுதுங்க? ஒரு கணவருக்கு சனி சுய ஜாதகத்தில் சரியில்லை, சனி தசை வேற நடக்குது அப்படின்னா அவங்களோட மனைவி ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன பண்ணுவார், சொத்து பத்தெல்லாம் சேர்த்த மாட்டார். தேவையில்லாத கழிவுகள், தேவையில்லாத விஷயம், பாத்ரூமை நீட்டாக வைக்க மாட்டார். வீட்டில் எங்கே பாரு துணியை போடுவார். சரிங்களா? பழைய பொருளை திருப்பி வந்து வேஸ்ட்டு ஒன்றுத்தை மாற்றிட்டு எக்ஸ்சேஞ்சிலே கொடுக்க மாட்டார். இது இருக்கட்டும் உதவும், இது இருக்கட்டும் உதவும், இது இருக்கட்டும். வண்டி வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, வண்டி டயரெல்லாம் வீட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. கரெக்ட் மேம், நான் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஒரு படிக்கட்டு இருக்கு அப்படின்னா அந்த படிக்கட்டு கீழே ஃபுல்லாக வச்சிருப்பாங்க, படிக்கட்டு கீழே வச்சிருப்பாங்க. வீட்டில் அவங்க இருக்கிற இடத்துல குப்பை தான் நிறைய இருக்குமே தவிர, எவ்வளோ வீட்டை நல்லா சுத்தப்பத்தம் எல்லாம் பண்ணி வச்சாலும் அவங்க காலையில் மனைவி போயிட்டு சாயங்காலம் வரத்துக்குள்ள அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து பால் காய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலை பொங்க விட்டுருப்பாரு, டீ கொதிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு டீயை பொங்க விட்டுருப்பாரு, கிச்சனை நாரடிச்சிருப்பாரு, பாத்ரூமை நாரடிச்சிருப்பாரு, வீட்டையும் நாரடிப்பார். தேவையில்லாத கழிவுகளை டம்ப் பண்ணி, ஆமாம், அன்வான்ட் திங்ஸை டம்ப் பண்ணி வைப்பாங்க மேம். ஆனால் நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சில பேரோட வீட்டுக்கு போனோம்னா இந்த சோஃபா அப்படிங்கிறது இல்லை கட்டில் அப்படிங்கிறது துவைச்ச துணியை போடுறதுக்கான ஒரு இடமா தான் இருக்கு. அங்கே உட்கார முடியறது இல்லை. இதுவும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தாக்கம் இருக்குமாம்மா? அந்த சனி வந்து சுய ஜாதகத்தில் பெருசாக நல்லா இல்லை அப்படின்னா அவங்க நல்ல சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்கம்மா. இப்போ 2ஆம் பாவத்திலே சனி இருக்கு, அவர் கெட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 2 நாள் முன்னாடி இது, 3 நாள் முன்னாடி இது ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி
சூடு பண்ணி சாப்பிட்றது, கசப்பு ரொம்ப பிடிக்கும், பழைச சாப்பிடுவாங்களே தவிர வசதியே இருந்தால் கூட அவங்களுக்குன்னு செலவு பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே. எனக்காகவே நான் வாழ மாட்டேன் அப்படின்றது எனக்கு பெருசாக சாப்பாட்டில் இஷ்டம் இல்லை. 3 நேரமும் முதல்ல நல்ல திவ்யமாக சாப்பிட மாட்டாங்க. நல்ல வசதி இருந்தாலும் அவங்க ஏழ்மையான வாழ்க்கை தான் வாழ்வாங்க, பெருசாக அனுபவிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை அனுபவிக்க தெரியாதவங்களா இருப்பாங்க. வாழ்க்கை அனுபவிக்க தெரியாதவங்களா இருப்பாங்க. இன்னொரு ஆஸ்பெக்ட்ல ஒரு ஆஸ்பெக்ட்ல எப்படி இருப்பாங்க, இன்னொரு ஆஸ்பெக்ட்ல அவங்களோட சந்தோஷம், அவங்களோட உலகத்துல சந்தோஷமா தான் இருப்பாங்க. அவங்கள சார்ந்தவங்க வீடை நீட்டா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மனைவி கிடைச்சாங்கன்னா இப்படி ஒரு புருஷனுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. இவங்க க்ளீன் பண்ணி வைப்பாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை டம்ப் பண்ணி வைப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா சண்டை பிரச்சனை அமக்கலோன்றது வரும். இவங்க கிட்ட நல்ல வஸ்துக்கள், நல்ல விசேஷமான வஸ்துக்கள், மகாலட்சுமியோட வாசம் நிறைய இருக்குது, இவங்க கையில தங்காது. இவங்க கையில வந்து அது வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா போயிடும், ரிப்பேர் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை மட்டுமே வீட்டுல வந்து மொத்தமா ரொப்பி வச்சிருப்பாங்கம்மா. நம்ம போய் எது தேவையானது பேட் வைப்ரேஷனை ஏற்படுத்தும். கண்டிப்பாம்மா. பயன்படுத்தாத தேவையில்லாத வஸ்துக்கள் எதையுமே வீடு ஃபுல்லா ரொப்பி வைக்க கூடாது. உனக்கு பயன்படலே கொடுத்துரு, யாரோ ஒருத்தவங்களுக்கு அது பயன்படட்டும் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி. இவங்க பழைய துணியே போட மாட்டாங்க. அப்பா இறந்து போயிருப்பாரு, அப்பானோட ட்ரெஸ் எல்லாம் கூட வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வச்சுருக்கவங்க நிறைய பேருக்கு நீங்கள் வந்து பாருங்க, சுய ஜாதகத்தில் சனி கெட்டு போயிருப்பான், இல்லை சனி தசை நடக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? வந்து வெளியேற்றுறது நல்லது. கண்டிப்பா வெளியேற்றணுமா. சனியினோட காரகத்துவம் வீட்டில் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ராகுவோட காரகத்துவம் வீட்டில் இருக்கக்கூடாது. கேத்துனோட காரகத்துவம் வீட்டில் இருக்கக்கூடாது. கேத்துனோட காரகத்துவம் வீட்டில் இருக்கு அப்படின்னா வீட்டில் சடை பிடிக்கும். யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு, பிள்ளைங்களுக்கோ அம்மாக்கோ, யாருக்கு கேது சரியில்லை அவங்களுக்கு சடை பிடிக்கும். மன ரீதியான குழப்பங்கள் வரும், சடமுடி, மன ரீதியான குழப்பங்கள், வீட்டில் யார் கூடயும் பேசாமல் அது ஒரு சைக்காட்ரிக் இல்னஸ் மாதிரி, சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம். அப்போ யாருனோட காரகத்துவம் இருக்கும்? சுக்கிரனோட காரகத்துவம் தான் வீட்டில் இருக்கணும். காசு இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும். எங்களுக்கு வசதி கம்மி தாங்க, ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கும். சண்டே ஆனால் வெளில போயிடுவோம், ஜாலியாக சினிமாக்கு போவோம், நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கணும். ஆக இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட சுய ஜாதகத்தை பார்க்கவே வேண்டாம். இவங்க குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு சனி கெட்டு போயிருக்கா, சூரியன் கெட்டு போயிருக்கா, நம்ம சொல்லிடலாமா? இது வீட்டுக்குள்ள போனோனே நம்ம திங்ஸை பார்த்தே சொல்லிடலாம். வீட்டை வச்சிருக்காங்கிறத பொறுத்தே வந்து சூப்பர் மேம். ஆக மொத்தம் வந்து நம்ம பயன்படுத்தாத பொருளை கட்டாயமா யாருக்காவது கொடுங்க, அது அவங்களுக்கு பயன்படுற பொருளா இருக்கும். அதை வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா அது அழகான ஒரு கருத்தியல். ஏன்னா நம்ம பயன்படாத பொருளா இருந்தாலும் ஐயோ என்னது நான் தான் வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அது வெளியில கொடுக்கும்போது நமக்கு இந்த பேட் வைப்ரேஷனும் வெளியில போகுது, அந்த பொருளை இன்னொருத்தருக்கு பயனுள்ள பொருளாகவும் இருக்கு. ஸோ நேர்களை இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கட்டாயமா வீட்டில் எலக்ட்ரானிக் கூட்ஸ் நம்மளுக்கு வந்து அது பயன் தரலை, ஒருவேளை அதை ரிப்பேர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரிப்பேர் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க. ரிப்பேர் பண்ணாமல் அந்த பழைய பொருட்களை அப்படியே வச்சுக்கிட்டு வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஓய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லாதீங்க, பண வரவு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லாதீங்க. இது எல்லாமே தடையாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த பயன்படுத்தாத இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ் தான். இந்த அழகான விஷயத்தை நம்ம நேயர்களுக்காக அற்புதமாக விளக்கங்கள் மூலமாக சொல்லி கொடுத்துருக்கீங்க மேம். நேயர்கள் சார்பாக நன்றிகள் பல.